அகில இந்திய அளவில் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற தேர்தல் களம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து நாம் தொடர்ந்து நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போதைய களச்சூழல்ல பாஜக 294 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் கூட்டணி 232 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இருவருக்கும் இடையிலான ஒரு இடைவெளி என்று சொல்வது ஒரு 60 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் மேலே பாஜக முன்னிலை வகிக்கிறது. அதனால் பெரும்பாலும் பாஜக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக தெரிகிறது. ஆனால் பாஜகவால் ஆட்சி கட்டிலில் நெருங்க முடியாது என்கிற ஒரு வாதத்தோடு நம்மிடையே இப்பொழுது இணைந்திருக்கிறார் தமிழக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் KG ரமேஷ்குமார். அவரை தான் இப்ப நம்ம நேர்காணல் செய்ய இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். பாஜக ரொம்ப கிளியரா 294 தொகுதி 290க்கு மேல போயிட்டே இருக்காங்க அந்த அலைன்ஸ். ஆனா காங்கிரஸ் இப்பவும் ட்ரை பண்றோம், ஆட்சி கட்டில வருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை தொடர்ந்து சொல்றீங்க. எப்படி சாத்தியம்? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் இந்தியாவிலே இருக்கின்ற மாநில கட்சிகளை அழிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடு இருக்கும். தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையிலே பார்க்கின்ற போது பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும்பான்மையான கட்சியாக வரவில்லை. மாநில கட்சிகளுடைய கூட்டணியிலே தான் அவர்களுக்கு வர முடியும். அப்படி வருகின்ற போது மாநில கட்சிகளை நசுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோர்ப்பார்களா என்கின்ற ஒரு சந்தேகம் இன்றைக்கு எழுந்து கொண்டிருக்கிறது. மாநில கட்சிகள் நிச்சயமாக அவர்களுக்கு மாநில கட்சிகளுக்கு ஆதரவு யார் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய சைடு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். இல்ல மாநில கட்சிகளுக்கு அனுசரணையா அவங்க காங்கிரஸை பார்ப்பாங்கன்னு எப்படின்னா நம்பிக்கையில சொல்லப்படுது. மாநில கட்சிகளுக்கு அனுசரியா காங்கிரஸை பொறுத்த மட்டில் காங்கிரஸ் மன்மோகன் சிங் அவருடைய தலைமையில் 10 ஆண்டுகள் ஆட்சி இருந்தது. கூட்டணி கட்சிகளை அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைந்த ஆட்சியாக இருந்து மாநில கட்சிகளுக்கு உரிய அங்கீகாரமும் மரியாதையும் கொடுக்கப்பட்ட ஆட்சியாக இருந்து அதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே மாநில கட்சிகளுக்கு நன்றாக தெரியும், காங்கிரசுடைய தலைமையிலே ஒரு ஆட்சியோ இல்லை காங்கிரசுடைய கூட்டணியில ஒரு ஆட்சியோ வந்தால் மாநில கட்சிகளுக்கு நிச்சயமாக மரியாதை வழங்கப்படும், முழு அங்கீகாரம் வழங்கப்படும் என்பதை மாநில கட்சிகளுக்கு நன்றாக தெரியும். அதனால மாநில கட்சிகள் உங்களை நோக்கி வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பா நிச்சயமாக வரக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஓகே சார், இப்ப பார்க்கலாம் தெளிவா 295 தொகுதிகள்ல நம்ம பேசிட்டு இருக்க இந்த 3:30 மணிக்கு பாஜக லீட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்க பாஜக. 10 ஆண்டுகள் அது வேதனை இது வேதனைன்னு எப்ப பார்த்தாலும் காங்கிரஸ் குற்றம் சாட்டிட்டே இருந்தீங்க. மக்கள் கிளியரா பாஜக கிட்டல இவ்வளவு பேர் வாக்களிச்சிருக்காங்க. இல்லையே, தனிப்பெரும்பான்மையான கட்சியாக இருந்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு இந்த அளவு மோசமா இருக்கிறதுன்னு சொன்னால் அதை நீங்க சிந்தித்து பார்க்க இல்ல. 10 ஆண்டு ஆட்சியில இருந்து அதனுடைய பெரிய ஆன்டி இன்கம்ஸ் இல்லாம இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியுது இல்ல. 295 பாராளுமன்றம்ங்கிறது நமக்கு 272 தேவைங்கும் போது கூடுதலாக தானே வந்திருக்காங்க. 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த போது கூட அவருடைய சாதனைகள் என்று கூறுவதற்கு ஒன்றுமில்லையே. இன்றும் என்ன சொல்கிறார்கள்? நேருவை குறை கூறுகிறார்கள், இந்திரா காந்தியை குறை கூறுகிறார்கள், ராஜீவ் காந்தியை குறை கூறுகிறார்கள், மன்மோகன் சிங்குடைய ஆட்சியை குறை கூறுகிறார்கள். இது மட்டும்தான் அவர்கள் குறைதான் இருக்கிறதே ஒழிய அவர்கள் செய்த சாதனை என்று சொல்வதற்கு என்ன இருக்கிறது? சொல்லணும், அவர்களுடைய சாதனைகளை சொல்லி. காங்கிரஸ் 10 ஆண்டுகள் ஆட்சி கட்டில வரவிடாததே சாதனை தானே. அப்படித்தானே அவங்க சொல்றாங்க. காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படிங்கிறாங்க. அது அவங்க அரசியல் ரீதியா அவங்களுடைய சாதனைகள் அது ஒண்ணுதானே. காங்கிரஸ் இல்லாத இந்தியா, காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை எவராலும் அமைக்க முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்தியா சுதந்திரத்திற்காக போராடிய கட்சி, இந்திய சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த கட்சி காங்கிரஸ் கட்சி. அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு பின்னடைவு ஏற்படலாமே ஒழிய காங்கிரஸை ஒருபோதும் காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை எந்த கட்சியாலும் உருவாக்க முடியாது. சரி, இப்ப இந்தியா கூட்டணியில இவ்வளவு கட்சிகள் சேர்ந்த பின்பும் கூட பாஜகவோட எண்ணிக்கையை தொட முடியல. பாஜக கூட்டணி வென்றிருக்கக்கூடிய இடங்கள்ல அல்லது முன்னிலை வைக்கக்கூடிய இடங்களை தொட முடியல. அப்ப ஏதோ ஒரு இடத்துல மக்கள் பாஜகவை அங்கீகரிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். தொடர்ச்சியா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் அன்றிலிருந்து இன்று வரை அவருடைய கொள்கை என்பது மதத்தின் வாயிலாக மக்களை பிரிக்க வேண்டும். மதத்தின் வாயிலாக மக்களை பிரிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் இந்துக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய அரசியலுடைய பின்னணியை நீங்கள் பார்க்கின்ற போது தெளிவாக தெரியும். முதல்ல அவர் எடுத்த ஒரு பிரச்சனையே பெரிய பிரச்சனை என்ன? ராமர் கோவில் என்கின்ற பிரச்சனையை வைத்துதான் பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவிலே தலைத்தூக்க ஆரம்பித்தது. மதத்தின் பேரை சொல்லித்தானே அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மதத்துக்கு அப்பாற்பட்டு அவர்களால் செயல்பட முடிகிறதா? இல்லை சமுதாயத்திற்கு அப்பாற்பட்டு செயல்பட முடிகிறதா? இல்லையே. இல்லை, இப்ப நீங்க மதவாதம்ங்கிறது மக்களால் அப்ப ஏற்றுக்கொள்ள பாஜக செய்யக்கூடிய விஷயங்கள் ஏற்கப்பட்டதுனால தானே ஓட்டா விழுகுது. இன்னும் நம்ம மதவாதம்னு மட்டும்தான் பேசுறோம். பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இருக்கிறது என்கின்ற ஒரு தோற்றத்தை, மாய தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். எந்த பகுதியிலே இந்துக்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்கள் நீங்கள் சொல்லுங்கள். எங்கே சிறுபான்மையினர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அந்த பகுதியிலேயே மட்டும்தான் இவர்கள் இந்துக்களுக்கு ஆதரவு, சிறுபான்மை குறைவாக இருக்கிறார்களோ அங்கே இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அதே வேளையிலே சிறுபான்மை அதிகமாக இருக்கின்ற பகுதியிலே இவருடைய நிலைப்பாடு எங்கே இருக்கிறது? வேஷம்தான், இந்துக்களுக்கு ஆதரவு என்கின்ற வேஷம் தான் கொடுத்திருக்கிறார்கள். இந்துக்களுடைய முன்னேற்றத்திற்கோ இந்துக்களுடைய வளர்ச்சிக்கோ என்ன செய்திருக்கிறார்கள்?
ஏன் இங்கே தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கின்ற போது என்ன சொன்னார்? ஏழை எளிய இந்துக்களுக்கு கல்வி உதவி தொகை பெற்றுக் கொடுப்போம் என்று சொன்னால் மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வந்தால், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி 10 ஆண்டுகள் ஆகிறது, தொடர்ச்சியாக தனி பெரும்பான்மையான ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. இருந்த போதும் ஏழை எளிய இந்துக்களுக்கு கல்வி உதவி தொகை பெற்றுக் கொடுக்க முடிந்ததா? அப்போது பார்க்கின்ற போது இந்துக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு கட்சியாக, இந்துக்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி முழுக்க இருந்து கொண்டிருக்கிற ஒழிய எந்த ஒரு இடத்திலையும் இந்துக்களுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டதே இல்லை. நம்ம தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்குள்ள வந்தா, தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி ஓரளவு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த 3:30 மணிக்கு மொத்தமா 40 தொகுதிகளிலே தமிழகம் புதுவை உட்பட 40 தொகுதிகள்லையும் திமுக காங்கிரஸ் கூட்டணி லீடிங்ல இருக்கு. நீண்ட காலமா காங்கிரஸாருக்குள்ள ஒரு கனவு தூங்கிட்டு இருக்கு, காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு. இப்படி கூட்டணியிலேயே சவாரி பண்ணிட்டு 8 தொகுதிகள் 10 தொகுதிகளை வாங்கிட்டு காங்கிரஸ் அதை மட்டுமே ஜெயிச்சுட்டு எப்படி சார் காமராஜர் ஆட்சி அமைப்பீங்க? ஜெயிக்கிறீங்க, வெற்றியை பதிவு பண்றீங்க. எதிர்கட்சிகளா ஒரு நல்ல வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா ஒரு அரசியல் ரீதியா, ஒரு கட்சியா, ஒரு இயக்கமா மக்கள் பிரச்சனைக்காக காங்கிரஸ் என்னைக்காக தமிழ்நாட்டில் குரல் கொடுத்ததுன்னா? அது தவறுதல். மக்கள் பிரச்சனைக்காக, பல பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து மக்கள் பிரச்சனை ஆளுக்கு சுருக்கமாக செல்ல போனால், இந்த நம்முடைய மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டால் கூட நாங்கள் பலகட்ட போராட்டங்களை எதிர்கட்சிகளுக்கு எதிர்த்து நடத்தி இருக்கிறோம். பலகட்ட போராட்டங்களை நடத்தியது மட்டுமல்லாமல் இந்த மாவட்டத்திலே காங்கிரஸ் கட்சி வலிமையான ஒரு கட்சியாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது காங்கிரஸ் கட்சியினுடைய பலகட்ட போராட்டங்கள் தான். மக்களுக்கான பிரச்சனைகளை முன்னிறுத்தி நடத்திய போராட்டங்கள் தான். அதில் மாற்று கருத்தில் சொல்ல முடியாது. அதே போல் வருங்காலங்களில் காங்கிரஸுக்கு ஏன் தமிழகத்தில் ஆட்சி நடத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் வரக்கூடாது? தமிழகத்திலே ஆட்சி கட்டளிலே இருந்த கட்சி தானே காங்கிரஸ் கட்சி. இன்றைக்கு ஆட்சியில் இல்லாத இருக்கின்ற போதும் காங்கிரஸ் இன்றைக்கு வலிமையோடு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே காங்கிரஸ் கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டர்களுடைய எண்ணத்திலும் தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையிலும் ஆட்சி வர வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கத்தான் செய்யுமே ஒழிய இல்லை என்று ஒரிக்கலும் சொல்ல முடியாது. கூட்டணி வேறை, ஒவ்வொரு கட்சியினுடைய கொள்கை வேறை. இன்றைக்கு நாங்கள் தேர்தலிலே நாங்கள் கூட்டணியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்திய அளவில் இன்றைக்கு பார்க்க போனால் காங்கிரசுடைய தலைமையிலே கூட்டணியிலே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது எங்களுடைய எண்ணங்கள் வேறு. எங்களுடைய எண்ணங்கள் என்னவென்று சொன்னால், தற்போதைய எண்ணங்கள் இந்த தேர்தல், பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு கூட்டணி ஆட்சி, இந்தியா என்கின்ற ஒரு பெரிய கூட்டணியை அமைத்திருக்கிறோம். இந்த கூட்டணியுடைய தலைமையிலே ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும். இந்த வேளைகளை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி வைத்திருக்கிறோம். அதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு பின் தேர்தலுக்கு பின் எங்களுடைய நிலைப்பாடு வேறாக இருக்கும். தமிழகத்தில் காங்கிரஸை வளர்ச்சியின் பாதையில் எடுத்து சொல்ல வேண்டும். நிச்சயமாக தமிழகத்திலே மக்களுக்காக குரல் கொடுப்போம். காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலே ஆட்சியிலே கொண்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே காங்கிரசுடைய செயல்பாடு தெளிவாக இருக்கும். அதே தேர்தல் நேரத்திலும் மற்ற நிலையில் எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகையாளர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஏன் காங்கிரஸ் தமிழகத்தில் ஆட்சி கொண்டு வருவதற்கு நாங்கள் நினைக்க கூடாது என்கின்ற கேள்வியை தெளிவாக வைத்திருக்கிறார். அந்த கேள்வியிலே நாங்கள் தெளிவாக செல்வோம். எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தமிழகத்திலே காங்கிரஸ் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதை தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. சரி, இப்ப நம்ம தமிழ்நாட்டு தேர்தல் களத்துல 40க்கு 40 இப்ப முன்னிலை வகிக்கிறதுக்கு ஒருவேளை ஸ்டாலின் அவர்களுடைய தலைமைத்துவம் காரணமா அல்லது ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியுடைய உழைப்பும் காரணமா? இது யாருக்கான கிரெடிட்டா பார்த்துக்கலாம்? தமிழகத்தை பொறுத்த மட்டில் மக்கள் தேசிய எண்ணத்தோடு செயல்படுகிறார்கள். பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற போது மத்தியிலே காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி வர வேண்டும், ஒரு மதவாத ஆட்சி வரக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்திலே மக்கள் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது நாம் பல தேர்தல்களில் நாம் சந்தித்திருக்கிறோம். அத்தனை தேர்தல்களும் காங்கிரஸ் கூட்டணி வைப்பது தான் கிட்டத்தட்ட அதிக தேர்தலிலே 90% தேர்தல்களிலே தமிழகத்தை பொறுத்த மட்டில் வெற்றி வாய்ப்பை சூடிக்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணியில், அகில இந்திய அளவில் காங்கிரஸுடைய கூட்டணியிலே திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி மேலே வர வேண்டும் என்று சொன்னால், இங்கே நாங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது இந்தியா கூட்டணியினுடைய தமிழகத்தினுடைய தலைமையில் இருந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவை அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள். அதே போல் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியானாலும் சரி, நம்முடைய விடுதலை சிறுத்தைகளானாலும் சரி, இப்படி அனைத்து கட்சிகளுக்கும் இன்றைக்கு மக்கள் ஒரே அணியில் வாக்களித்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் தலைவர் ராகுல் காந்தியினுடைய உழைப்பு, இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற ஒவ்வொரு தலைவருடைய உழைப்பை தவிர. சரி, இப்ப தமிழ்நாட்டுல பாஜக அட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து உள்ள வர்றதுக்கு. இந்த தேர்தல் முடிவு ரொம்ப கிளியர் பிக்சரா நமக்கு தருது. 10% வரைக்கும் வாக்குப்பதிவு வந்துட்டாங்க. காங்கிரஸ் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம், கூட்டணிக்குள்ள இருந்து தான் நம்மளால ஜெயிக்க முடியுது. 2014 தேர்தலில் நீங்க கூட தனிச்சு போட்டிட்டீங்க, ஞாபகம் இருக்கலாம். 2014 நாடாளுமன்ற தேர்தல் அப்ப காங்கிரஸ் எடுத்த வாக்குகளை விட பாஜக கூட வாக்கு வாங்கியிருக்கு. கவனிச்சிருக்கீங்களா? அந்த தேர்தல் முடிவுகள் நாளைக்கு வரும்போது தெரியும். கிட்டத்தட்ட 10% வாக்குகள் பாஜக நெருங்கிட்டு இருக்காங்க. இது ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி தானே பாஜக?
10% வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சி தனியாக நின்று நெருங்குகிறதா என்று கேட்டால் இல்லை, கூட்டணியிலே நெருங்கலாம். அப்படி பார்க்க போனால் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி அத்தனை தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி பாண்டிச்சேரி உட்பட 10 தொகுதிகளை போட்டியிடுகிறது. 10 தொகுதிகளை வெற்றி வாய்ப்பை சூடக்கூடிய சூழலில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கின்ற போது அதை ஓட்டு சதவீதத்தில் நீங்கள் பார்க்கின்ற போது அதனுடைய கணக்கு வேறாக இருக்கும். ஆகவே காங்கிரசுடைய நிலப்பாடு எப்போதும் ஒன்றாக தான் இருக்கும். காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலே வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனுடைய அடிப்படையில் வருங்காலங்களிலே காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடு இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் நாங்கள். சரி, இப்போ நீங்கள் பேசல மிக முக்கியமாக ஒரு கேள்வி நான் உள்வாங்கிறேன் சார். அகில இந்திய அளவில் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி கட்டில வரும். ஏன்னா இப்போ லீடிங் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த 3:30 மணிக்கு 290 தொகுதிகளுக்கு மேலே பாஜக தான் இருக்கு. அவ்வளவு இருந்தாலும் கூட 290க்கு மேலே பாஜக இருந்தாலும் கூட நீங்கள் காங்கிரஸ் ஆட்சி அமைக்குங்கிறத ரொம்ப ஆழமாக நம்புறீங்க. நான் என்ன கேட்குறேன், காங்கிரஸ்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமைத்துவத்துக்கு அந்த சாமர்த்தியத்தனம் இருக்கா? பாஜக செய்கிற சாமர்த்தியத்தனம்ல அது அடங்குது. பாஜகவோட அதிகமான சாமர்த்தியம் கொண்ட ஒரு இயக்கம் தான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்ற தலைவர்களும் இருக்கிறார்கள். அதில் இல்லை என்று சொல்லவில்லை. பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்கிறது என்று சொன்னால் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு அதிகார துர்பிரயோகம் செய்கிறது. அதிகாரத்தை தவறுதலான வழியிலே இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. மற்றபடி நீங்கள் பார்க்க போனால் காங்கிரஸ் கட்சியில் பலம் வாய்ந்த தலைவர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்களோடு தோளோடு தோள் நின்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கேரளாவிலிருந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய அமைப்பு பொதுச் செயலாளராக இருந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய கேசி வேணுகோபால் அவர்கள் இன்றைக்கு 24 மணி நேரமும் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பம்பரம் போல் சுழந்து கொண்டிருக்கிறார். நானே பல நேரங்களிலே பார்த்திருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையினுடைய பாதி நேரங்களிலே அவருடைய தூக்கமே இன்றைக்கு பிளெயினில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஏரோப்ளைனில் செல்கின்ற போது தான் அவருடைய தூக்கமே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தன்னுடைய உழைப்பிலே முக்கியத்துவம் கொடுத்து ராகுல் காந்தியோட தோளோடு தோள் நின்று இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் நீங்கள் இன்றைக்கு பார்க்க போனால் மாநில கட்சிகளை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் மாநில கட்சிகளாக இருப்பவர்கள் நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியினுடைய இந்தியா கூட்டணியை ஆதரிப்பார் என்பதில் மாற்று கருத்து இருக்கவே முடியாது. ஆகவே காங்கிரஸ் கட்சிக்கு இந்த நேரத்திலே நல்ல நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமாக இந்த காங்கிரஸ் கட்சி மத்தியிலே ஒரு ஆட்சி உருவாக்கக்கூடிய ஒரு அத்தனை சூழலும் இருந்து கொண்டிருக்கிறது. நாளைய தினம் இந்தியா கூட்டணியினுடைய கட்சியினுடைய தலைவர்களுடைய கூட்டம் போட்டிருக்கிறார்கள். அதிலே பல கட்ட முடிவுகளை எடுப்பார்கள். நிச்சயமாக என்னை பொறுத்த மட்டும் அதற்கான 90% வாய்ப்புகள் இன்றைக்கு எங்களுடைய தெரிகிறது. ரொம்ப நன்றி சார். நிறைவான நேரத்தை ஒதுக்குறீங்க. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறத பற்றி ரொம்ப ஆழமாக பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களுடைய இன்னொரு மிக முக்கியமான கேள்வி இதில் என்னன்னா, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குது அப்படின்னா எந்த விதமான உள்பூசல்களும் உங்களுக்குள்ளாடி இல்லாமல் அதை கொண்டு போக முடியுமா சொல்ல? ஏன்னா பாஜகவுமே கூட இந்த அட்டம்ப்ட் எடுத்து பார்க்கல. நீங்கள் காங்கிரஸ் மட்டும் அட்டம்ப்ட் எடுக்கும்னு நம்ம சொல்லிட முடியாதுல்ல. பாஜகவும் கூட அதே மாதிரியான முயற்சிகள் எடுக்கும்ல. உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அவங்க தூண்டில் போடலாம். இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே கட்டுக்கோப்பாக இருப்பாங்களா? அதான் ஏற்கனவே நான் சொன்னது போல மாநில கட்சிகள், தேசிய கட்சிகள் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி அழைத்தவுடன் செல்ல வேண்டும் என்று சொன்னால் தேசிய கட்சிகள் இல்லை. தேசிய கட்சிகள் என்று பார்க்கின்ற போது காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. தேசிய கண்ணோட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கின்ற கட்சி காங்கிரஸ். பாரதிய ஜனதா கட்சி எதிர்முதிருமான கட்சிகளாக இருந்து கொண்டிருக்கிறது. மீதி அத்தனையுமே மாநில கட்சிகள் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கின்ற போது மாநில கட்சிகள் பாரதிய ஜனதா ஒவ்வொரு மாநில கட்சியை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறது. அப்படி பார்க்கின்ற போது அந்த மாநில கட்சிகள் யாருக்கு ஆதரவு அளிப்பார்கள்? பாரதிய ஜனதாவா இல்லை இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பார்களா என்று நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி சார். நிறைவான நேரத்தை ஒதுக்குனீங்க. ஒரு ஒற்றை நம்பிக்கையை காங்கிரஸ் கட்சி கொண்டிருக்கிறது, இந்தியா கூட்டணி கொண்டிருக்கிறது. அதாவது என்ன வகையான நம்பிக்கை என்றால், மாநில கட்சிகள் தங்களுடைய சுயாட்சியை காப்பதற்காக, தங்களுடைய கட்சிகளுடைய மாண்பை காப்பதற்காக காங்கிரஸ் கூட்டணியை ஆதரிப்பார்கள், இந்தியா கூட்டணியை ஆதரிப்பார்கள் என்கிற தகவலை நம்மோடு KG ரமேஷ்குமார் அவர்கள் பகிர்ந்தாங்க. ரொம்ப நன்றி. நிறைவான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்குனீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.